வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசு வேலை பற்றின டீட்டெயில் தாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து தாங்க இந்த வேலைவாய்ப்பு திட்டம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா உங்களோட கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா 8th பாஸ் டு எனி டிகிரி நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஊதியம் சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 9,250 ரூபா வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா 4/10/2024 தாங்க இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இது எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன போஸ்ட்டுக்கு வந்து விட்டுருக்குறாங்க, எவ்வளோ வேக்கன்சி விட்டுருக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறையிலிருந்து வந்திருக்கிற அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். எந்த கோயிலிருந்து வந்திருக்குதுன்னு வந்து பாருங்கள். அருள்மிகு அர்த்தநாதீஸ்வரர் திருக்கோவிலிருந்து தாங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. எங்கேனா திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம். இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அர்த்தநாதீஸ்வரர் திருக்கோவில், அங்கேருந்து தாங்க இந்த வேலைவாய்ப்பு திட்டம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. என்ன போஸ்ட்டுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுநர் போஸ்ட், அதாவது டிரைவர் போஸ்ட்டுக்கு தாங்க அறிவிச்சிருக்கிறாங்க. இது காலியிடம் வந்து பார்த்திங்கன்னா 4 வேக்கன்சி வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 9,250 ரூபா வந்து உங்களோட ஆரம்ப சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணணுன்னா உங்களோட கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓட்டுநர் உரிமை, அதாவது டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முதலுதவி குறித்து சான்றிதழ் பெற்றிருக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் 1 இயர் வந்து உங்களுக்கு வந்து டிரைவிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நல்ல உடல் தகுதியுடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷனெல்லாம் உங்கள்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா பொது தகுதிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன பொது தகுதிகள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விண்ணப்பதாரர் வந்து இந்து மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து 18 வயசு வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதாவது 1/7/2024 அப்போ உங்களுக்கு வந்து 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுலேருந்து 45 வயசுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா 4/10/2024 5 மணிக்குள்ளே வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணிடணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த முகவரிக்கு தான் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த முகவரிக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும். அருள்மிகு அர்த்தநாதீஸ்வரர் திருக்கோவில், திருச்செங்கோடு நகர் மற்றும் வட்டம், நாமக்கல் மாவட்டம் 637211 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி லிங்க்கை வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எந்த விதமான விண்ணப்ப கட்டணமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நோ அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். அருள்மிகு அர்த்தநாதீஸ்வரர் திருக்கோவில், திருச்செங்கோடு, நாமக்கல் வேலைவாய்ப்பு விண்ணப்பம் படிவம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து ஒட்டிக்கணும். இது வந்து எதுக்குன்னா ஓட்டுநர் பதவிக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். உங்களோட பெயர், உங்களோட தந்தை பெயர் அல்லது கணவர் பாதுகாவலர் பெயர் வந்து நீங்கள் வந்து இந்த இதில் வந்து ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட பிறந்த தேதி, உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஆண் பெண், அதாவது உங்களோட ஆணா பெண்ணான்னு சொல்லி நீங்கள் வந்து இதில் வந்து குறிப்பிடணும். நெக்ஸ்ட் வந்து நிரந்தர முகவரி, பெர்மனண்ட் அட்ரஸ் வந்து இங்கே வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் அட்டை எண் வந்து நம்பர் வந்து ஆதார் நம்பர் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து 8th பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 9th பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட சர்டிஃபிகேட் வந்து கேஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஏஜ் வந்து 18 வயசு பூர்த்தி அடைந்து 45 வயசுக்குள்ளே இருக்கணும்ல, அதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட கல்வி தகுதி, நீங்கள் வந்து உங்களோட கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதர தகுதிகள் ஏதேனும் இருப்பினும் அதையும் இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு 13வது பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அரசிதழ் பதிவு பெற்ற அதிகாரியிடமிருந்து 1/8/2024 பின்னர் பெறப்பட்ட நன்னடத்தை சான்று இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நன்னடத்தை சான்று இறுதியாக பயின்ற பள்ளி அல்லது கல்லூரி உங்களுக்கு ஸ்கூல் காலேஜில் இருக்கிற சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து நகல் வந்து அதாவது ஜெராக்ஸ் தான் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஜெராக்ஸ் வந்து இணைக்கப்பட வேணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க 14th. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 15th வந்து குற்றவியல் நடவடிக்கை இருப்பினும் அதன் விவரம் ஆம்னா ஆம் இல்லைன்னா இல்லைன்னு நீங்கள் வந்து சொல்லிடலாம். நெக்ஸ்ட் வந்து விண்ணப்பிக்கும் பணியில் முதுநிலை அல்லது திருக்கோவில் பணியாளரெனில் 18th வந்து பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறை அலுவலகங்களில் கீழுள்ள முதுநிலை அல்லது திருக்கோயில் பணியாளர் எனில் அதன் விவரம் இருந்தால் நீங்கள் வந்து கொடுக்கலாம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உறுதிமொழின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. என்னென்னலாம் இணைக்க வேணும், இணைப்பு வந்து என்னென்ன வேணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ அது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் வந்து லிங்க்குள்ளே போய் தான் வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.